ஹாய் ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாக் அவுட் ரோஸ் தான் வாங்கியிருந்தேன். பிங்க் கலர் ஒன்று, அதுக்கப்புறம் ரெட் ஒன்று வாங்கியிருந்தேங்க. அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணதுனால அந்த மாதிரி கொடுத்து விட்டுருந்தாங்க. அது கொஞ்சம் டிஸப்பாயின்மெண்ட் தான் ஆகிடுச்சு. இது வந்து நான் காஸ்ட்கோவில் தான் வாங்கியிருந்தேன். அந்த பெரிய செடி. இதுக்கு வந்து மண் வந்து ஆர்கானிக் சாயில் தான் இந்த தடவை ட்ரை பண்ணியிருந்தேங்க. அது ரெண்டும் நல்லா வருது அப்படிங்கிறதுனால அந்த ரெண்டு மண்ணையும் மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் ரோஸ் செடி மட்டும் வச்சு விட்டுட்டேன். ஆம்லா வந்துட்டு நெல்லிக்காய் வந்துட்டு பார்த்திங்கன்னா பை 2 கெட் 1 ஃப்ரீயில் வந்துட்டு இருந்தது. சரி வாங்கி ஊறுகாய் போட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். ரொம்ப நாள் ஆச்சுங்க இதில் ஊறுகாய் இப்போ செஞ்சு. அதனால் இன்றைக்கி வந்துட்டு இதில் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து செய்யலாம் அப்படின்ட்டு தான். பாதி வந்து ஹனிக்காக தான் வச்சுருந்தேன். பட் ஏதோ ஒரு ஞாபகத்தில் தூக்கி போட்டுட்டேன். நைட்டு வந்து பார்த்திங்கன்னா சும்மா ஒரு மஷ்ரூம் பிரியாணி பண்ணியிருந்தேன். பாப்பா பிரியாணி கேட்டா அப்படிங்கிறதுனால நான்வெஜ் எதுவும் கிடையாது சண்டே. இன்றைக்கி அந்த ஊறுகாய்க்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஸ்பூன் வெந்தயமும் 2 ஸ்பூனு கடுகும் போட்டு நல்லா பொரிய விட்டு எடுத்து அரைச்சி வச்சிட்டேங்க. இதை அரைச்சிட்டு பார்த்திங்கன்னா நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா காய வச்சுட்டு கடுகு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருங்காயத்தூள் எப்போ வேணாலும் போட்டுக்கலாம். நான் எண்ணெயிலேயே போட்டுட்டேன், கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதுனால. பெருங்காயத்தூளும் போட்டுட்டு நல்லா அதோட வேக வச்சுருந்த அந்த நெல்லிக்காய் இருக்கு இல்லையா, அந்த நெல்லிக்காவும் வந்து ஆட் பண்ணிக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேங்க. அதில் வந்துட்டு என்னென்னா மிளகாத்தூள், காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டால் கொஞ்சம் நல்லா கலர் வரும். என்கிட்ட இல்லை. பட் நான் வந்துட்டு வீட்டில் குழம்பு மிளகாத்தூள் தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். அதுலேயே பார்த்திங்கன்னா ப்ளைனாக காரமாக ஒரு மிளகாத்தூள் தனியாக வச்சுருப்பேன். அது வந்து கடைசியில் ஒரு அரை ஸ்பூன் வந்து அந்த மிளகாத்தூளும் போட்டுட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுட்டேன். உப்பு வந்து பார்த்திங்கன்னா என்னன்னே தெரில, நான் நிறையாவே உப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஸ்பூன் போட்டேன். அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட்டு பார்க்கும்போது உப்பே இல்லாத மாதிரி இருந்துச்சு. அப்புறம் திரும்பவும் நான் ஒரு ஸ்பூன் போட்டேன். என்னன்னே தெரிலங்க, அது உப்பே பிடிக்காத மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருந்துச்சு. இல்லை ஒரு ரொம்ப நாள் கழித்து சாப்பிட்றதுனால எனக்கு அப்படி இருக்கா என்னன்னு தெரியல. பட் இன்றைக்கி வந்துட்டு அந்த மாதிரி தான் போச்சு. இதில் நல்லா கிளறி விட்டுட்டு ஓரளவுக்கு நல்லா குக் ஆனதுக்கப்புறமா அந்த வெந்தயமும் கடுகும் அரைச்சி வச்சுருப்போம் இல்லையா, அந்த பொடியை வந்துட்டு அதில் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஆக்சுவலாக வந்து எல்லாத்தையும் நான் ஒட்டுக்கா போடலை. ஃபஸ்ட்டு அது வந்துட்டு மிளகாத்தூளோட ஒரு 10 நிமிஷமாவது குக் ஆகணுங்க. நான் வந்து ஒரு 15 நிமிஷம் குக் பண்ணேன் அதில் உப்பு மிளகாத்தூளில். அதுக்கப்புறம் தான் நான் இது போட்டேன். அப்போ தான் ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இதையும் அதோடய போட்டிங்கன்னா அதில் போட்ட அந்த டேஸ்ட்டே வந்து இல்லாமல் போயிடும், ப்ளைனாக இருக்கும். இதை வந்து நல்லா மூடி வச்சு தான் நான் குக் பண்ணேன். ஆல்ரெடி குக் ஆனது தான். பட் நான் வந்து அடி பிடிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த மாதிரி பண்ணியிருந்தேன். ஸ்நாக்ஸுக்கு பார்த்திங்கன்னா